ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? மார்னிங் வந்து நீ சித்தி வீட்டில் தான் இருந்தேன். ஸோ மார்னிங் எழுந்தோடனே எப்போவுமே வார்ம் வாட்டர் தான். ஸோ டெய்லி இந்த மாதிரி தான் ட்ரெயினுக்கு ஓடி ஓடி தான் ஏறுவேன். ஏன்னா எப்போவுமே கரெக்டாக 5 நிமிஷம் எப்படியுமே லேட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா மல்லி துவையல். அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். செம்ம மழை. ஸோ இந்த கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, மழையும் இல்லாமல் காற்றும் இல்லாமல் அந்த ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அது நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் நல்ல ஒரு சூடாக காஃபி குடித்தேன். அப்புறமா ஈவினிங் வந்துட்டு கொரியன் க்ரீம் சீஸ் பேன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப திகட்டாமல் அளவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு, வெளியில் போய்ட்டு வந்து ட்ரெஸ்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் ஊருக்கு போகிறேன், தூத்துக்குடியில் திருச்சிக்கு அக்காவை பார்க்குறதுக்காக போகிறேன். எனக்கு பஸ்ஸு வந்து கிளாம்பாக்கத்தில் போய் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு தாம்பரத்துக்கு ட்ரெயினில் போயிட்டேன். அங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் மாறிட்டு அங்கே போயிட்டேன். பஸ்ஸெல்லாம் இருக்குது, ஆனால் இன்னும் ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ எனக்கு 2 பஸ்ஸில் சீட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் 11:30க்கு தான் எனக்கு சீட் கிடச்சிச்சு. ஸோ ஏறி உட்காந்துட்டேன். நைட் ட்ராவல் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஏன்னா இதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான், ஒரு 6 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ட்ராவல்.